ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக 2025 வெளியான கிஷ்கிந்தாபுரிங்கிற தெலுங்கு ஹாரர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம சாண்டி மாஸ்டரோட நடிப்புங்கிறது சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 1980 கிஷ்கிந்தாபுரியில் இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனோட வெளியே ஒரு பெரிய வண்டு ஒன்று பறந்துகிட்டே இருக்குது. அப்படி பறந்துகிட்டே இருக்கிற வண்டு டக்குன்னு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே போகும்போதே பில்டிங்கோட மொத்த பவரும் கட் ஆயிடுது. அப்படி கட் ஆனோடனே இது உள்ளே ஏற்கனவே ஒரு 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நம்ம பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி 6 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை பயப்படாத, யாருக்கும் வெளியே தெரியாது அந்த மாதிரி சொல்கிறான். அந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் புரியுது இவங்க 6 பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டு தான் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் என்ன தப்பு பண்ணாங்கிறத காட்டலை. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பில்டிங்லேருந்து ஏதோ ஒரு லேடி ஒன்று அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. ஸோ யாராவது போய் பாருங்கடா, என்ன சத்தம்னு பாருங்கடான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லும் போது, இல்லை நான் போகல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் போனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அன்றைக்கில் ஒரு 5 பேர் மட்டும் போகிறாங்க. ஒருத்தர் நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்றுதாரு. ஸோ அந்த 5 பேரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாங்க. சத்தத்தை ஃபாலோ பண்ணியே இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கும்போது அங்கே சத்தம் மட்டும்தான் கேட்க, அங்கே யாருமே இல்லை. இப்போ தனியாக மேலே ஒருத்தரை விட்டுட்டு வந்தாங்களா, அவர் ரத்த கலரியோடு வந்து உளுறதை பார்த்ததும், என்னடா ஆச்சு, யாரா ஒன்று எப்படி பண்ணான்னு அவங்க கேட்கும்போது மேலே பார்த்துட்டு அலறாரு. மேலே மேலே அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஸோ அப்படியே இவங்க எல்லோரும் மேலே பார்க்குறாங்க. இப்போ மேலே இருந்த ஒரு பழைய ரேடியோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி, சொர்ணமயா ரேடியோ ஸ்டேஷன் நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. இன்றைக்கி ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த ரேடியோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அதில் இன்றைக்கி ஒரு சிலங்களோட வாழ்க்கை முடிவுக்கு வரப்போது, கூடவே சேர்ந்து நிறைய உண்மைகளும் வெளியே வரப்போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற ரூமுக்குள்ளே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு வண்டு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா உள்ள, அது வந்து வண்டு இவங்களை சுற்றி பறந்துகிட்டு இருக்குது. பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவிலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ உங்களுக்காக ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, டெடிகேட் பண்ண சொன்னது யாருன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரை வந்து சொல்லுது பேய். சொல்லி முடிச்சதுமே இவங்களோட எல்லாரோட நெஞ்சிலையும் ஓட்டையை போட்டு அந்த பேய் அவங்கள எல்லாத்தையும் கொன்றுது. கொன்னதும் அதோட சிம்பிள் அங்கேருந்து டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் அந்த ட்ரெயின் ஓட்டுற லோக்கல் பைலட் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒரு டீ கடையில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கீழே கிடக்கிற ஒரு பேப்பரை எடுத்து அவரோட அசிஸ்டன்ட் படிச்சுட்டு, சார் பார்த்தீங்களா, கோஸ்ட் இஸ் வாக்கிங் டூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு மாதிரி சொல்கிறாரு. நம்ம அங்கே போனோம்னா பேயை கூட பார்க்கலாம், நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இவர் வந்து நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இப்போ அதை போய் எப்படிடா பார்க்கங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ஆடா வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு இடத்துல நம்ம கோயில் திருவிழாவில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் சேர்ந்து கோஸ்ட் டூருங்கிற ஒரு இதையே நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த திருவிழாவில் ஒரு பையன் வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு குரங்கு கவுட்டையை வச்சு அடிக்கும்போது அந்த பக்கத்தில் இந்த பலூன் உடஞ்சி குரங்கு பயந்து அந்த பையனை விரட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஒரு பாட்டி ஒரு பாட்டில் போட்டு கீழே போட்டு உடைக்கிறாங்க. பாட்டில் உடஞ்ச சத்தத்தை கேட்டு மற்ற குரங்குகள்லாம் பயந்து போய் அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே நடந்த கலவரத்தில் அங்கே பக்கத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சு பவர் கட் ஆயிடுது. ஸோ அந்த பவர் கட்டில் தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. மாட்டு வண்டி நிறைய கரும்புகள்லாம் இருக்குது. அந்த மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து மாட்டு வண்டியில் இருந்த கரும்பெல்லாம் உடச்சி ஒவ்வொரு குரங்காக கொடுக்காப்புல. எல்லா குரங்கும் போயிருது. ஸோ ஒரே ஒரு குரங்கு மட்டும் தன்னோட தாச்சதுனால அது கோவத்திலே இருக்குது. ஒரு குட்டி குரங்கு மட்டும் ஒரு கூடாரத்துக்குள்ளே விழுந்துருது. கூடாரத்துக்குள்ளே விழுந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த குட்டி குரங்கு எரியதை பார்த்து தாய் குரங்கு கதற ஆரம்பிச்சோன்னா ஹீரோ இப்படியா அந்த குட்டி குரங்கை காப்பாற்றணும்னு சொல்லி தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த குட்டி குரங்கை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அதோட தாய்கிட்டையும் சேர்க்குறாரு. இந்த குரங்கு தன்னோட குழந்தைய வாங்கிட்டு ஹீரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அமைதியாக இங்கேருந்து கிளம்பிடுது. அந்த இடத்துல போன கரண்ட் உடனே திரும்ப வந்துருச்சு. வந்துடுது. திரும்ப வந்ததும் பார்த்து மொத்த ஊருமே கைத்தட்டி ஹீரோவை பாராட்டுறது. அப்போ அங்கே இருந்த கோயில் பூசாரி வந்து, இந்த காலத்தில் மனுஷனுக்கே யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நீ என்னப்பா மிருகங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ ஹீரோ அப்போ வந்து சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு, நான் கண்ணு முன்னாடி யார் ஆபத்தில் இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன், அது மனுஷனா மிருகனான்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பூசாரி கையில் ஒரு ராமர் காலில் வச்சு பூஜை பண்ண ஒரு காப்பு ஒன்று இருக்குது. ஸோ நீ ரொம்ப நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பை ஹீரோ கையில் போட்டு விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவரோட மொத்த கிளைண்ட்டையும் கூட்டிகிட்டு ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போகிறாங்க. பங்களாக்குள்ளே காலை வச்ச உடனே கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிளைண்ட்டுங்க எல்லாமே பேய் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் பேயை காட்டவே மாட்டேங்குதுங்க, எங்கடா பேய் காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே வராப்புல. கிழக்குலேயும் மேற்குலேயும் இருள் சூழுது, நாய் கத்துது, ஆந்த கலருதுன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு இதுக்கான காரணம் அந்த நிர்பந்தம் நிலையம் சொல்லி அவங்க வந்திருக்க இடத்தோட வீட்டை காட்டுறாரு. அது சுனந்தம் நிலையா அப்படிங்காப்புல. அப்போ நான் ஐயோ நான் சொதப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே ஹீரோயினும் ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே ஹீரோ வந்து இல்லை சார், வீட்டோட பேரை மாற்றி சொன்னாலும் சொன்னது எல்லாமே உண்மை இந்த மாதிரி சொல்கிறாப்புல. சொல்லி மொத்த பற்றி வீட்டுக்குள்ளே கூட்டு போய் காட்டுறாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு மிஷின் எடுக்காப்புல. கையில் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. மிஷின் வச்சு அமுக்கணுன்னே பச்சை கலர் லைட் எரியுது.
எரிஞ்சோடனே ஸோ அங்கே பேய் வந்துருச்சு மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பெண்ணோட பேய் நிற்கி. ஆக்சுவலாக அது பேய் கிடையாது. நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி பேய்களை செட்டப் பண்ணி இங்கே வந்துருக்க கிளைண்ட் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த டக்குன்னு அங்கே இருந்து அந்த பேய் காணாமல் போயிடுது. ஸோ அந்த அப்புறம் ஹீரோ தன்னோட வாயில் வந்த கதையெல்லாம் சொல்லி தன்னோட கிளைண்ட்டை நம்ப வைக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து சுடுகாட்டுக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க. அந்த பெட்டுக்கு அடியில் கூட ஒரு பெண்ணோட போனா இருக்குது. அந்த மாதிரி கதை சொல்கிறா ப்ளஸ் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி கதையாக சொல்லி ஒரு மிஷினை வச்சு அந்த பெட்டை தூக்கி கீழே போட வைக்கிறாரு நம்ம ஹீரோ. பெட்டை தூக்கி கீழே போட்டு மொத்த பேரையும் பயங்காட்டி வாங்க இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. அடுத்து அங்கேருந்து கிளைண்ட் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த கிளைண்ட் ஒருத்த மட்டும் திருவி நம்ம ஹீரோட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த கிளைண்ட் வந்து நான் அன்னைக்கு வரும்போது இந்த கதையை சொல்லலையே, அன்னைக்கு ஏதோ வேறு கதையிலையா சொல்லிட்டு இருந்தேன், நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேய் இருந்துச்சு, அந்த மாதிரி கதை சொன்னேன், இன்றைக்கி ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து ஹீரோ அதையும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் பேசலை, என்ன பேய் ஏதோ ஒரு பேய் வந்து என்னை மூளையை கண்ட்ரோல் பண்ணி அது பேசியிருக்கு, பாதி கதையை தான் நான் சொன்னேன் இந்த மாதிரிக்கு சொல்லி சமாளிக்காப்புல. இந்த கண்டிஷனுக்கு பேர் பொம்போலிக்னு என்னமோ ஒரு பேர் சொல்லி சொல்கிறாப்புல. அது வந்து பிரிட்டிஷ் மொழியில் சொன்னேன், அதனால தான் அவனுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு எப்படியோ. அப்போ நம்ம ஹீரோ செட்டப் பண்ண ஒரு பேய் சோபாவில் இருந்து இவங்களை பார்த்து சிரிக்கும் பாருங்கள். சிரிச்சதை பார்த்து அவனும் கூட இருந்த கிளைண்ட்டும் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு ஒன்று கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது பால் ஒன்று ஹீரோயின் வீட்டு ஜன்னலை உடச்சி உள்ளே வந்துடுது. அந்த குட்டி பாப்பா வந்து இந்த ஹீரோயின்கிட்ட போய் பாலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது, பேரை சொல்லி மிதுன் பேரை சொல்லி. உங்களுக்கு பாலாக வேணும், பால் டெய்லி இதே வேலையாக போச்சு உங்களோட அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் கொஞ்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த குட்டி பொண்ணு ஒரு ஏணி வழியாக வந்து மிது பாலை கொடு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறா. அவங்க ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணு ஓயாமல் கேட்கல, பாலை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து கொடுக்குறேன் பாலை, ஆனால் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த பாலை கொடுத்தது நீ கேட்குறத நான் கொடுக்குன்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயின் பாலை கொடுக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு டூயட் சாங் ஒன்று வந்துடுது. சாங் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் இவருக்கு மேலே வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ புது கிளைண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்குவார். அதில் ஒருத்தர் நீ எதுக்கே அந்த டூர் வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் சார் என் ஒய்ஃபு இறந்து போனாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்ககிட்ட பேசணும், அதான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி லாஸ்ட்டாக அவங்க ஒரு பங்களாக்குள்ளே போனப்போ ஒரு கிளைண்ட்டு வசம்னு பேசிகிட்டே இருந்துப்பானோ இல்லையா, அவனும் வந்திருக்கான். ஸோ என்னதான் உனக்கு பிரச்சனை, நாங்கள் போகிற எல்லா டூருக்கும் நீ வரையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ போகிற எல்லா டூருக்கும் நான் வருவேன், உண்மையான பேயை நான் பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு லோக்கல் பைலட் 2 பேர் காட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த டூருக்கு வந்திருக்காங்க. ஹீரோட கெட்டு வந்து ஹீரோ கூட இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை பார்த்துட்டு ஸோ இந்த குட்டி பொண்ணு உங்கள் கூட அந்த டூருக்கு வர்றாயாங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஹீரோவும் ஆமாம் சார் இந்த குட்டி பொண்ணு எங்கள் கூட டூர் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு கூட ஹீரோ ஒரு பெட்டு கட்டியிருக்காரு. பெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தோத்துட்டா ஹோஸ்ட் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ தோத்துட்டா டெய்லி ஸ்கூலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டு கட்டுன்னு கட்டியிருக்காரு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்து நான் தோத்துட்டேன், அதனால் அந்த பொண்ணை இப்போ டூருக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. சரி சார் நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஸோ உடனே அந்த ஹெட்டும் அதுக்கு ஓகே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஹீரோவோட ஹெட்டு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸும் கொடுக்குறாரு. இது வரைக்கும் வந்த கிளைண்ட் யாருமே நல்ல விதமான ரிவ்யூவே கொடுக்கல, எல்லாமே நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே பேயை பார்த்து பயப்படவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஹோஸ்ட் 100 பிளேசஸான ஒரு சில பிளேசஸோட பேரை எழுதி ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு ரேண்டமாக அதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து எங்கே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்கே சில செட்டப்லாம் பண்ணி வச்சு தான் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருந்தாப்புல. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரேண்டமான ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேண்டமாக எடுத்தால் உடனே அந்த இடத்துக்கு போக முடியாது, அங்கே எந்த செட்டப்பும் இருக்காது, பயன்படுத்த முடியாது. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அதுலேருந்து ஒரு சீட் எடுக்கிறாரு. ஸோ அந்த சீட்டில் இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சொர்ணமயா அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் பேர் தான் வந்திருக்கு. கிளம்பி அந்த இடம் வரும்போது உள்ள ஒரு பெண்ணு அழுகிற சத்தமும் கேட்டுலாம் படார்னு காற்றுல அடிக்கிற மாதிரி மழை பெய்கிற மாதிரி பெரிய காட்டுப்பாதையெல்லாம் தாண்டி ஊருக்கு வெளியில் இருக்கிற சொர்ணமயா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ வழக்கமாக கட்டுக்கதையெல்லாம் சொல்லி கிளைண்ட்ஸை பயன்படுத்துகிற மாதிரி பயமுடுத்திட்டு ஆளுக்கு கையில் ஒரு டார்ச்சை கொடுத்துருந்தாரு. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வராங்க. என்ட்ரன்ஸ் வரவும் கதவு பூட்டப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரணமாக பூட்டல, பயங்கரமாக பூட்டி வச்சுருக்காங்க. பயங்கரமாக மாந்திரிகம் பண்ணி பெரிய பெரிய தாயத்துகள் சூளம் அப்படின்னு சொல்லி நிறைய இதுகளை கெட்டி அந்த கேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதோட ஆபத்து தெரியாமல் ஹீரோ அங்கேருந்து ஒரு சூலாயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு இருக்காரு கதவை. அவர் உடச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஆத்மா அவங்கள நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்க கற்கள் அந்த அதிர்ற மாதிரி எப்படி பயங்கரமாக காட்டுறாங்க. பயங்கரமாக காட்டும்போது ஹீரோ அந்த கதவை உடச்சிடுறாங்க. உடச்சி அவங்க கிளைண்ட் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே வரவுமே அங்கே இருக்கிற ஒரு 100கணக்கான வௌவால்ஸ்கள் பறந்து வர எல்லாருமே பயந்து
அப்புறம் அங்கே இருக்கிற பில்டிங்குள்ளே இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவர் வந்து எவ்வளோ நேரம் தான் அந்த பொருளையே வேடிக்கை பார்க்குறது, இந்த ரேடியோ ஸ்டேஷனோட பேய் கதையை கொஞ்சம் சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோ போன இடத்துல சொன்ன கதையவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு. உடனே இது பேய் இருக்குங்களா, பேயை காட்டுங்க அப்படின்னு கிளைண்ட்லாம் பேய் எங்கே இருக்குன்னு கேட்டவுடனே ஹீரோயின் வந்து தெரியாதனமாக அந்த ரேடியோக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுறா. ஸோ ரேடியோக்குள்ளே இருக்குன்னா அந்த ரேடியோவை ஆன் பண்ணுங்க, பேய் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோ வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஒருத்தன் பார்த்தீங்களா அங்கே பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, சும்மா இவங்க கதை விட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால தான் அந்த ரேடியோ கூட அவங்களால ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. சரி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் பழசு தான், வேணால் முடியுமா ஆன் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ நோண்டி பார்க்கலாம். அப்புறம் ஆன் ஆகலை. உடனே ஹீரோ சரி பார்த்தீங்களா ஆன் ஆக மாட்டேங்குது பழசு அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாரு. கீழே வச்சதுமே இந்த பில்டிங்கில் உள்ள லைட்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு ட்ராக் பார்த்தோம் இல்லையா, ட்ராக் பக்கத்தில் ஏதோ ஒரு அடியில் ஒரு ஏதோ பணம் வச்சுருப்பாங்க போல். ஸோ அந்த பணம் நோண்டப்பட்டிருக்கு. அப்படியே இங்கே இந்த ரேடியோவும் ஆன் ஆகி இந்த கொடூரமான பேய் பேச ஆரம்பிக்கு. இன்றைக்கி புதன்கிழமை 1989 மறுபடியும் இந்த சொர்ணமயா ரேடியோ ஸ்டேஷன் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டா கொடூரமாக பேசிகிட்டு இருக்கு பேய். இதில் ஒரு கிளைண்ட் வந்து தன்னோட பொண்டாட்டிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார் இல்லையா, அவர் மட்டும் தன்னோட பொண்டாட்டி தான் அந்த பேயை கேட்டுகிட்டே இருந்துட்டு பாக்கிய நீயா அப்படின்னு சொல்லி பேய்கிட்ட கேட்குறாரு. நம்ம உயிரோடு இருக்கதே கடவுள் பாக்கியா, நீ என்னையா பொண்டாட்டி பாக்கியமானு கேட்டுட்ருக்க அப்படிங்க. வாயா பில்டிங் விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் எல்லோரும் சேர்ந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு ஹீரோ மட்டும் அப்படி என்ன தான் அந்த பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிட்டு உள்ளே வரான். ஓப்பனிங்கில் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை காமிச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் திரும்ப நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே தான் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறாரு. அவர் பார்க்க உள்ளே போகும்போதே வந்து வெளியே நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் கத்துறதை கேட்டோடனே ஹீரோ உள்ளேருந்து வெளியே ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவங்க வந்த மொத்த காரும் தீப்பிடிச்சி தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே மரண பயத்தில் காரையே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவும் உடனே அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் நேற்று வந்து சம்பவத்தை நினச்சி பயப்பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. ஹீரோயின்ட்டு வந்து ஹீரோ என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, நேற்று பார்த்த விஷயம் எனக்கு சாதாரணமாக படலை, உண்மையிலே இந்த சொர்ணமகால் ரேடியோ ஸ்டேஷனில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்லும் போதே அவங்க ஒரு சின்ன பையன் அவங்கள திரும்பி இந்த பக்கம் கிரேனை வச்சு அவங்க வண்டியை மேலே தூக்கியிருப்பாங்க. அந்த வண்டி கீழே விழுந்து உடையுது. அந்த பையனும் அவன் கையில் வச்சிருந்த டீ கிளாஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு நம்ம ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த சொர்ணமயா ஸ்டேஷனுக்கு போனீங்களாண்ணா, ஏன்னா அங்கே போனீங்க, அங்கே போனவங்க யாரும் திரும்ப உயிரோடு வந்ததே இல்லைன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த பையன். வீட்டுக்கு போனோடனே மஞ்சள் தண்ணியால் குளிச்சுட்டு நீங்கள் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சிருங்க, அங்கே போனதுக்கான எந்த தடையுமே இல்லாமல் பண்ணிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் ஃப்ரெண்டு வந்து என்னடா மச்சான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நமக்கு எவ்வளோ கதை சொல்லியிருக்கும், அதே மாதிரி அவங்க அம்மா அவனுக்கு கதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஹீரோ பேய் அதோட வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி இப்போ அவங்க கூட நேற்று ஒரு 2 லோக்கல் பைலட் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு ட்ரெயினை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு இந்த அசிஸ்டண்ட் வந்து பாதிலேயே ட்ரெயினை நிப்பாட்டிடுறான். என்னடாச்சு எய்க்கடா ட்ரெயினை நிப்பாட்டினா அப்படின்னு சொல்லி சீனியர் அவன்கிட்ட கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை சார், முன்னாடி ரெட் சிக்னல் வந்துருச்சு, அதான் வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் ஷாக்காகி என்னது காட்டுக்குள்ளே ரெட் சிக்னலாக அந்த மாதிரி கேட்குறாரு. இப்போ எதுக்கு போட்டிருப்பாங்க ரெட் சிக்னல் அப்படிங்கிறாரு. உடனே காட்டுக்குள்ளே ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்க சார், இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் மட்டும்தான் தனியாக இருப்பான். அப்படியே அந்த ரேடியோ ஸ்டேஷன் போயிருந்தப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ரேடியோவை ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரேடியோவையே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்டு விட்டு எரியுது. அந்த ரேடியோவே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சன்னல் வழியாக ஒரு கிளை வந்து சிக்குது. 2 நாளாக சாப்பிட்டு 2 நாளாச்சு, ஏதாவது காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ வந்து பாட்டி உனக்கு இப்போ பிச்சை கேட்குறதுக்கு நேரமே கிடைக்கலையா, நடு காட்டில் அதுவும் ரயில் ஓட்டுற பைலட்டை வந்தால் பிச்சை கேட்ப அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்னையா பண்ணுறது, பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது, அதான் அவன்கிட்ட வந்து கேட்குறேன், காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி என்கிட்ட காசு இல்லை, உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது ஃபோனுக்கு தவறி கீழே விழுந்துருக்கு. அப்போ வந்து சீனியர் வந்து டக்குன்னு அந்த சத்தத்தை கேட்டு கண்ணை முழிச்சு அங்கே நடக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னடா நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டுட்டு அந்த சேனலை வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறாரு. நான் என்ன சார் தப்பு பண்ணேன், அந்த பாட்டி வயிறு பசிக்குன்னு சொல்லி காசு கேட்டாங்க, அதனால நான் சாப்பாடு கொடுத்தேன், வேற என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து இது என்ன நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது என்ன ட்ரெயின் தெரியுமா, அந்த ட்ரெயினோட ஹைட் என்னன்னு தெரியுமா, இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எப்படிடா பாட்டி சேனல் வழியாக கேட்கும் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த பாட்டியை காட்டுறாங்க. அப்படியே அந்த பாட்டி வந்து மனுஷன் இல்லைங்க, பேய். அப்படியே அது அந்தரத்தில் பறந்துட்டு இருக்குது. பறந்துட்டுனோடனே இவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு மறைஞ்சு போயிடுது.